அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியா 4 மாசம் தான் இருக்கு. எல்லா கட்சிகளும் அவங்களோட தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க. சில கட்சி தலைவர்கள் தேர்தல் பரப்புரையே தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. கட்சி தாவல்கள், கட்சி மாறல்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படித்தான் சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்த மூத்த சட்டமன்ற உறுப்பினரான ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து தாவேகாவில் போய் விஜய் முன்னிலையில சேர்ந்துகிட்டாரு. அதை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல நாம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். விஜய் கிட்ட நாம கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த நவம்பர் மாசம் 26ஆம் தேதி தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அதற்கு விஜய் அவர்கள் எந்த ஒரு வாழ்த்தையும் சொல்லவே இல்லை. தேசிய தலைவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லாத விஜய் அவர்கள் அதே நாள்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்ட நாள் என்று சொல்லி அந்த நவம்பர் 26ஆம் தேதியை இந்திய அரசியல் சாசன நாளாக அவருடைய தொண்டர்களை கொண்டாட சொல்லி அந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டு இருந்தாரு. இது என்ன மாதிரியான வேலை? இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப சில தாவேகா நண்பர்கள் வந்து கேட்கலாம், ஏன் தேசிய தலைவரோட பிறந்த நாளுக்கு கட்டாயம் வாழ்த்து சொல்லியே ஆகணுமா? அப்படி ஏதாச்சும் சட்டம் இருக்கா, கட்டாயம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உண்மைதான், தேசிய தலைவரோட பிறந்த நாளுக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமோ நிர்பந்தமோ சட்டமோ சுத்தமா கிடையாது. இப்ப விஜய் மாதிரியான சுய சிந்தனையற்ற மாற்று இனத்தவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு நடக்கின்ற ஒரு தவிட்டு தற்குறி தலைவன் தேசிய தலைவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா விஜய் அவர்கள் தன்னை எப்படி முன்னிலைப்படுத்திக்கிறாரு? தன்னுடைய முதல் மாநாட்டில் அவர் பேசும்போது என்ன சொன்னாரு? திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் அப்படின்னு சொன்னாரு. தன்னை ஒரே நேரத்துல ஒரு திராவிட தலைவராகவும் தமிழ் தேசிய தலைவராகவும் முன்னிறுத்துகிறாரு. தன்னுடைய 2வது சுற்றுப்பயணமாக விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு சென்றபோது அங்கிருக்கும் மீனவ மக்களை பார்த்து என்ன பேசினாரு? தாய் போல் இருந்த தலைவனை இழந்துவிட்டு நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் உலகம் முழுவதும் பரவி இன்றைக்கு சோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்நேரத்தில் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நாம் உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. யார் அந்த தலைவன்? பேரையே சொல்லல, நாமளாத்தான் புரிஞ்சுக்கணும். அவர் எப்பவுமே கோட்வேர்ட்ல தான் பேசுவாரு. நாம தான் அந்த கோட்வேர்டை டீகோட் பண்ணி, ஓ இவங்களைத்தான் சொல்லி இருக்கிறாரு, இவங்களைத்தான் விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி விஜய் அவர்கள் தன்னுடைய 2வது சுற்றுப்பயணமான நாகப்பட்டினம் சுற்றுப்பயணத்தில் பேசியது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களைத்தான். அங்க போய் தேசிய தலைவரை பத்தி ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு ஏன் வாழ்த்து சொல்லல? அப்ப அங்க பேசினது வெறும் நடிப்பு தானே? நடிப்பு தானே? ஓட்டுக்காக இடத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடுறது. இந்த வேலையை பொதுவா யார் செய்வாங்க? பாஜக செய்யும். பாஜக வட மாநிலங்களுக்கு போனா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவான். அதுவே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுவான். கேரளாவுக்கு போனா சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லுவான். நம்முடைய அருமை நண்பர் இடும்பாவனம் கார்த்தி கூட அழகா சொல்லுவாரு, பாஜக காரன் மட்டும் பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு எனக்கு அப்படின்னு கேட்பான். இடத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடுறதுல உலகத்திலேயே அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு வேலையை விஜயும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஓட்டுக்காக மட்டும்தான் விஜய் அவர்கள் தேசிய தலைவரை பேசுவாரு. மற்றபடி அவருக்கு உண்டான மரியாதையை விஜய் கொடுக்க மாட்டாரு. அப்படின்னா இது என்ன நியாயம்? இதெல்லாம் முறையா? தேசிய தலைவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லாத விஜய் அவர்கள் அடுத்த நாள் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாளுக்கு மட்டும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டு தன்னுடைய மரியாதையை செலுத்தினாரு. அதுவும் கூட யார் அந்த மாவீரர்கள், யாருக்காக போராடி உயிர் விட்டார்கள், எந்த ஒரு தெளிவான விளக்கமும் இல்லை. மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த கதையா மாவீரர்களின் தியாகத்தை போற்றுவோம். யார் அந்த மாவீரர்கள், யாருக்காக போராடினாங்க? ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் நாம தான் அந்த கோட் வேர்டை பிரேக் பண்ணி ஓ இவங்களைத்தான் சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மாவீரர் நாளுக்கு ஒரு பதிவு போட்டீங்கல்ல, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அந்த மா வீரர்களை உருவாக்கி அவர்களை வழி நடத்திய
தேசிய தலைவருக்கு மட்டும் ஏன் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லல? விஜய் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு கூட நாங்க கேட்கல, எதிர்பார்க்கல. குறைஞ்சபட்சம் அந்த நாளை மடைமாற்றும் விதமாக, திசை திருப்பும் விதமாக வேலைகளை செய்யாம இருக்கலாம்ல. நவம்பர் 26 என்பது தேசிய தலைவரோட பிறந்த நாள். அந்த நாளை மடைமாற்றும் விதமாக அரசியல் சாசன நாள் அப்படின்னு புதுசா ஒரு நாளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எதற்காக தமிழ் இளைஞர்களை மடைமாற்றணும்? பொதுவா இந்த வேலையை சில நாட்களாக, சில ஆண்டுகளாக ஒரு கும்பல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த வேலையை விஜயும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி இந்த மடைமாற்றும் வேலையை, இந்த திசை திருப்பும் வேலையை யார் தெரியுமா செஞ்சாங்க? திராவிட கும்பல். 2010 இருந்து கடந்த 15 ஆண்டுகளாக அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி தேசிய தலைவரின் பிறந்த நாளையும், நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் தினத்தையும் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே வராங்க. இதனால தமிழ் இளம் தலைமுறையினர் மத்தியில தேசிய தலைவரோட தியாகமோ வீரமோ, நம்முடைய மா வீரர்களின் போராட்ட வாழ்க்கையும் தெரிய வந்து அவங்களுக்கும் ஒரு தமிழ் தேசிய உணர்வு ஏற்பட்டுச்சு. தமிழ் தேசிய அரசியலை நோக்கி தமிழ் இளம் தலைமுறையினர் ஒன்று திரண்டாங்க. இத நடக்க விடக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு இந்த திராவிட கூட்டம் ஒரு புது நாளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. அது என்ன தெரியுமா? அரசியல் சட்ட எரிப்பு மாவீரர் நாள். கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல? 1956 நவம்பர் 26ஆம் தேதி ஜாதியை பாதுகாக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஈவேரா தலைமையில் 10,000த்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொளுத்திவிட்டு சிறை சென்றார்கள். அந்த அரசியல் சட்டத்தை எரித்துவிட்டு சிறை சென்ற மா வீரர்களை கௌரவிக்கும் விதமாக இந்த நவம்பர் 26ஐ இனிமேல் அரசியல் சட்ட எரிப்பு மாவீரர் நாளாக நாம் கொண்டாடுவோம் அப்படின்னு திராவிடர்கள் கிளம்பினாங்க. இன்னைக்கு விஜய் வந்து என்ன பண்றாரு? 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்ட நாள். எனவே அந்த நாளை இந்திய அரசியல் சாசன நாளாக நாம் கொண்டாடுவோம் அப்படிங்கிறாரு. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. தேசிய தலைவரோட பிறந்த நாளை மூடி மறைக்கணும் என்பதற்காக அரசியல் சட்ட எரிப்பு மாவீரர் நாளை கொண்டாடினால் அது திமுக திராவிட கூட்டம். அதே நவம்பர் 26இல் இந்திய அரசியல் சாசன நாளை கொண்டாடினால் அது தாவேகா தற்குறி கூட்டம். இவங்க ரெண்டு பேருமே யாரு, எந்த நோக்கத்திற்காக இப்படி ஒரு செயலை செய்யறாங்க? திராவிடர்கள் சிங்களவர்களோட சொந்தக்காரங்க. விஜய் அவர்கள் ராஜபக்சே குடும்பத்தோட நெருங்கிய நண்பர். ராஜபக்சேவோட மகன் நமல் ராஜபக்சே விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது வாழ்த்து தெரிவிக்கிறாரு. என்னுடைய இனத்தின் எதிரி விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறான் அப்படின்னா விஜய் யாரு? அவன் ஏன் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கணும்? விஜய் மாதிரியான சுய சிந்தனையற்ற மாற்று இனத்தவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு தவிட்டு தற்குறியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவன் இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தாதான் தமிழர்கள் அரசியல் அறிவு பெற மாட்டாங்க. குறிப்பா தமிழ் இளம் தலைமுறையினர் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி வர மாட்டாங்க. தேசிய தலைவரோட வீரத்தையும் தியாகத்தையும், நம்முடைய மா வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும், அவங்களோட போராட்ட வாழ்க்கையையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கணக்கு பண்ணிதான் அரசியல் அறிவே இல்லாத அரசியல் தலைவரான விஜய் மாதிரியான ஒருத்தருக்கு நம்முடைய இனத்தின் எதிரி சிங்களவன் ராஜபக்சேவோட மகன் நமல் ராஜபக்சே விஜயோட அரசியல் வருகைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். இந்த திராவிடர்களும் விஜயும் இன்னைக்கு சிங்களவர்களோட குறிக்கோளை அச்சு பெசகாம தமிழ்நாட்டுல நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு அதிகபட்ச கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பொறுமையா லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. விஜய் மட்டும் இப்ப தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வராம இருந்திருந்தா தமிழ் இளம் தலைமுறையில் முக்கால்வாசி பேர் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி தான் வந்திருப்பாங்க. அவங்க தேசிய தலைவரை பத்தியும் மா வீரர்களை பத்தியும் நம்முடைய இயக்கத்தை பத்தியும் 2009 நம்முடைய இனத்திற்கு எப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தது என்பதையெல்லாம் கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. 2009 நம்முடைய இனத்திற்கு நடந்த இன படுகொலைக்கு எதிராக நீதி கேட்டு போராடுவாங்க. அதற்கான அரசியலை முன்னெடுப்பாங்க. அப்படி முன்னெடுக்கப்படுகின்ற அரசியல் என்பது யாருக்கு ஆபத்தா போய் முடியும்? சிங்கள பேரினவாத இராணுவத்திற்கும் அந்த இன படுகொலையை முன்னின்று நடத்திய ராஜபக்சே குடும்பத்திற்கும் நம்முடைய தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தாக போய் முடியும். அப்ப
இன்றைக்கு தமிழ் இளம் தலைமுறையினரை தமிழ் தேசிய அரசியலை நோக்கி திரும்ப விடாமல் தடுப்பதற்கு தமிழ்நாட்டில இருந்தே தமிழ் இனத்துல இருந்தே ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிற போது நம்முடைய இனத்தின் எதிரிகளான சிங்களவர்கள் அதை வரவேற்கத்தானே செய்வாங்க. அந்த வேலையைத்தான் நமல் ராஜபக்சே செய்யறான். விஜயும் அவங்க ஊதுற மகுடிக்கு நல்லாவே நாட்டியம் ஆடுறாரு. நான் ஏன் தெரியுமா விஜய இந்த காணொளி முழுக்க சுய சிந்தனையற்ற மாற்று இனத்தவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு நடக்கக்கூடிய தவிட்டு தற்குறி அப்படின்னு சொல்றேன். விஜய் தன்னுடைய கட்சிக்கு 5 கொள்கை தலைவர்களை தேர்ந்தெடுத்தாரு. காமராஜர், ஈவேரா, அம்பேத்கர், அஞ்சலையம்மா, வேலு நாச்சியார். இவங்க 5 பேரையும் விஜயே தேர்ந்தெடுத்தாரா? இவங்களை பத்தி நல்லா படிச்சு அலசி ஆராய்ஞ்சு இவங்க தான்ப்பா நம்ம கட்சிக்கு கொள்கை தலைவரா இருக்கணும் அப்படின்னு விஜயே தேர்ந்தெடுத்து நிறுத்திய தலைவர்களா? சத்தியமா கிடையாது. யாரோ ஒரு ஆதிக்க எண்ணம் கொண்ட தெலுங்கன் ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒருத்தர் சொன்னதை கேட்டுக்கிட்டு இவங்க 5 பேரை கொள்கை தலைவரா அறிவிச்சாரு விஜய் அவர்கள். இப்ப இந்த 5 பேர்ல 2 பேரை மட்டும் எடுத்துக்கலாம். ஒன்னு ஈவேரா, இன்னொன்னு அம்பேத்கர். இவங்க 2 பேருமே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பத்தி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா? 1956 நவம்பர் 26ஆம் தேதி ஈவேரா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஜாதியை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி கொளுத்தினாரு. அதுக்குள்ள நிறைய கோல்மால் வேலைகள் எல்லாம் இருக்கு, அதை பத்தி தனியா பேசலாம். இருந்தாலும் ஈவேரா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கொளுத்தியவர். அப்படியே அம்பேத்கர் பக்கம் வாங்க. அவரு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பத்தி என்ன சொன்னாரு? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது தொடர்பா விவாதம் நடந்த போது பல திருத்தங்கள், பல சிக்கல்கள் வருது. அப்ப அம்பேத்கர் கிட்ட சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறாங்க, அம்பேத்கர் நீங்க தானே இந்த சட்டத்தை இயற்றினீங்க, இப்ப பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு. டக்குன்னு அதுக்கு அம்பேத்கர் எழுந்து பதில் சொல்றாரு, என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க நான் தான் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதினேன் என்று. உண்மைதான், நான் தான் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதினேன். ஆனா இது யாருக்கும் பொருந்தாத சட்டம், இதை கொளுத்த வேண்டும் என்றால் முதல் ஆளாக நான் தான் கொளுத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆக ஈவேரா என்னடான்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லி கொளுத்தியும் காட்டிட்டாரு. இன்னொரு பக்கம் அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றிய அம்பேத்கரே இது யாருக்கும் பொருந்தாத சட்டம், இதை கொளுத்தணும் அப்படின்னா முதல் ஆளா நான் தான் கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இவங்க 2 பேரையும் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு இன்னைக்கு விஜய் என்ன பண்றாரு? நவம்பர் 26ஆம் தேதியை இந்திய அரசியல் சாசன நாளா கொண்டாடுறாரு. இப்ப சொல்லுங்க, விஜய்க்கு சுய சிந்தனை அப்படின்னு ஒண்ணு இருக்கா? படிச்சிருந்தா இப்படி எல்லாம் தற்குறித்தனமா ஒரு நாளை கொண்டாடுவாரா? யாரோ ஒரு ஆதிக்க தெலுங்கன் ஜான் ஆரோக்கியசாமி சொன்னதை கேட்டுக்கிட்டு இவங்க 5 பேரை கொள்கை தலைவரா அறிவிச்சாரு. இன்னைக்கு இன்னொரு ஆதிக்க தெலுங்கன் ஆதவ் அர்ஜுனா சொன்னதை கேட்டுக்கிட்டு நவம்பர் 26ஆம் தேதி தேசிய தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லாம இந்திய அரசியல் சாசன நாளை கொண்டாடுறாரு. தாவேகாவுல தேசிய தலைவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லாதது 2 பேரு தான், ஒன்னு விஜய், இன்னொன்னு ஆதவ் அர்ஜுனா. ஆதவ் அர்ஜுனா ஒரு தெலுங்கர், அவர் தேசிய தலைவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அவர் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. விஜய் ஏன் சொல்லல? தமிழன் தானே, எங்க போச்சு உங்களுக்கு அந்த இன உணர்வு? அப்ப மாற்று இனத்தவர்கள் என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே செய்வீங்களா? உங்களுக்குன்னு ஒரு சுய சிந்தனையே கிடையாதா? உங்களை எல்லாம் அரசியலுக்கு வரல அப்படின்னு யாரு அழுதது? ஏற்கனவே நேரடியாக மாற்று இனத்தவர்களால் இந்த தமிழ்நாடு ஆளப்படுது. இன்னைக்கு உங்களை முன்னிறுத்திட்டு ஆதிக்க எண்ணம் கொண்ட தெலுங்கர்கள் பின்னாடி இருந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ் தேசியத்தை அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு விஜய் நீங்களும் துணை போறீங்க. உங்களையும் அறியாம நீங்க மிகப்பெரிய இன துரோக செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை திருத்திக்கோங்க. இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்தே நிச்சயமா காணாம போயிருவீங்க. சரியா? புரிஞ்சுக்கிட்டா நல்லது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.